பேபி பொசிஷன்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. வந்து கிரேடல்ல ஃபுட்பால் டெக்னிக்ஸ், லைங் டவுன் போஸ்டர்லாம் இருக்கு. பட் படுத்துட்டே கொடுக்கறதுனா இனிஷியலா அம்மாக்கு ஏதாவது சிசேரியன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மட்டும் ஃபர்ஸ்ட் 1 or 2 days பெயின் இருக்கனால எஞ்சி உட்கார முடியல அப்படின்னா மட்டும் படுத்துட்டு கொடுக்கலாம். பட் படுத்துட்டு கொடுத்தாலுமே திருப்பி இந்த பர்பிங் டெக்னிக்னு சொல்லுவோம். பேபியை தோல்ல போட்டு நல்லா ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா தட்டி கொடுத்து பேபி ஏப்ப விடுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும் நமக்கு. அது கேட்டதுக்கு அப்புறம் தான் பேபியை படுக்க வைக்கணும். அப்படி பண்ணாம பர்பிங் டெக்னிக் ஒழுங்கா பண்ணாம பேபியை படுக்க வச்சோன்னா பேபி காது, மூக்கு, வாய் எல்லா வழியும் ஆகும். குடிச்ச மில்க் எல்லாமே வெளியில வந்துடும். ஸோ அதனால இந்த நாசிலேரி அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிலாம் வந்துடும் பேபிக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அது போக நிறைய டெக்னிக்ஸ் இருக்குல்ல. பேபியை வந்துட்டு மதரோட பாடி டுவர்ட்ஸ் வச்சு தான் பண்ணணும். ஹெட் சப்போர்ட் நல்லா கொடுக்கணும். பேபியோட அந்த ஹிப்பு, ஃபேஸ், செஸ்ட் எல்லாமே மதர் டுவர்ட்ஸாக டில்ட் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர் லேச்சிங் போர்ஷன் வச்சு தான் கொடுக்கணும். பேபியோட வாய்ப்பகுதி எப்படி மதரோட பிரெஸ்ட்ல அட்டாச் ஆகுறதுக்குன்றக்கான பொசிஷன்ஸும் இருக்கு. லோவர் லிப் வந்துட்டு அந்த அம்மாவோட ஏரியோல கருப்பு பகுதி ஃபுல்லாக கவர் ஆகணும். பேபியோட நோஸ் வந்துட்டு அமுங்கக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டான பொசிஷன் வச்சு கொடுக்கணும்.